கிரிக்கெட் அண்ட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட்டாக போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இங்கிலாந்து வர்சஸ் இந்தியாவுடைய மேட்சோட அதோட வின்னர் தான் பார்த்தோம் அப்படின்னா ஃபைனலுக்கு போய் சேருவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஆப்கானிஸ்தான் இப்போ வெளியே போயிருக்காங்க. ஸோ அவங்க பேசிய ரொம்ப உருக்கமான வார்த்தைகள் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாமே அவங்களுக்கு எப்படி போயிருக்கு, ஸோ ஏசியாவுடைய செகண்ட் பெஸ்ட் டீமாக வருவாங்களா இல்லையா, ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, ஸோ அதை தாண்டி இந்தியாவுக்கு ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் செமி ஃபைனல் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சு. ஸோ ரொம்ப புவரான பேட்டிங். உண்மையாலுமே ஆப்கானிஸ்தானை பற்றி குறை சொல்லணும்னா அவங்களுடைய பேட்டிங் யூனிட் மட்டும்தான். ஏன்னா ரகமுதுல்லா குர்பாஸ் அவர் ஆனா மட்டும்தான் உண்டு. ஸோ அதுக்கு கீழே யாருமே அடிக்கிறது இல்லைங்க. ஸோ அவ்வளோ பெரிய பேட்டிங் யூனிட் நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் அவங்களுடைய பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பவுலிங் யூனிட். எப்பவுமே கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன் சைடு பெஸ்ட்டாக இருந்து அது சாதகமாக போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த லக்கில் வின் பண்ணிட்டே வரலாம். ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் எப்படியாவது ஒரு குர்பாஸ் ஒரு 30-40 அடிச்சார்னா மீதி இருக்க எல்லாருமே ஒரு 10, 15, 20 அப்படி அடிச்சு ஒரு 120 to 150 அந்த டார்கெட் போட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பவுலிங் யூனிட்டை வச்சு 120 எல்லாம் ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டீம் தான் வந்துட்டு ஆப்கானிஸ்தான் கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிறத மாற்றமே கிடையாது. ஒரு சூப்பரான பவுலிங் யூனிட் தான். ஆனால் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே டபுள் சைடு அப்படியே பேலன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் வின் பண்ண முடியும். ஏன்னா பவுலிங்கை மட்டுமே நம்பி இருக்க முடியாது. பேட்டிங்கும் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் வெறும் 56 ரன்கள் தான் வந்துச்சு. இந்த ரன்னால ஈஸியாக சவுத் ஆப்பிரிக்கா சேஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் என்னதான் ப்ரெஷர் போடுங்க, ரஷீத் கானுடைய 4 ஓவரை தொடர்ந்து கூட போடுங்க, அவங்க எப்படியாவது சிங்கிளா தட்டியா கூட அடிச்சிருவாங்க. இன்னைக்கு கம்ஃபர்டபுளான ஒரு வின் சவுத் ஆப்பிரிக்கா வரலாறு படைச்சிருக்காங்க. முதல் தடவை ODI T20 வேர்ல்ட் கப்லேயே பார்த்தோம் அப்படின்னா முதல் தடவை ஃபைனலுக்கு போறாங்க சவுத் ஆப்பிரிக்கா. உண்மையாலுமே அவங்களுக்கு ஒரு பாராட்டுகள், ஏடன் மார்கரம்க்கு ஒரு பாராட்டுகள். சரி ஓகே, இப்போ ஆப்கானிஸ்தானுடைய கிரிக்கெட் எப்படி இருந்துச்சு? பிராவோ பவுலிங் கோச்சா இருந்தாரு. ஸோ உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட மாற்றங்கள் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சு. நிறைய ஸ்லோவர் பால் போட்டாங்க. இது வரைக்கும் உங்க ஹிஸ்டரியிலேயே ஸ்லோவர் பால் அதிக பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 75% மேல உபயோகிச்சது இந்த ஒரு வேர்ல்ட் கப்ல தான் சொல்லணும். இது வரைக்கும் இப்படி போட்டதே கிடையாது. ரீசன் டுவைன் பிராவோ நிறைய அவருடைய பவுலிங் யூனிட்டை பார்த்தோம் அப்படின்னா குல்புதீன் நயீம் மேல நம்பிக்கை வைக்கிறதா இருக்கட்டும். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி தான் பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் பேட்டிங் பெருசாக எடுபடல. பவுலிங் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 16வது ஓவரில் தான் அவர் வராரு. கிட்டத்தட்ட ஒரு 2 ஓவர் 3 ஓவர் போட்டா போதுங்கிற ஒரு ஸ்டேஜில் தான் வராரு. ஸோ இதை தாண்டி நவீன் உள்ளக்கு நிறைய ஸ்லோவர் பால் சொல்லி தந்திருக்காருங்க. அவர் IPL போட்டதை நம்மளால பார்க்க முடிஞ்சு. அதை தாண்டி போன வருஷம் நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஆனால் இப்போ அவருடைய போடக்கூடிய அந்த பவுலிங் வேரியேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கு. ஸ்டம்ப் லைன்ல போடுறாரு, நிறைய சீம் பொசிஷன் பிடிச்சி போறாரு, ஸ்லோவர் பால்ல ட்ரை பண்றாப்ல. பிராவோவுடைய அந்த கோச் அப்படிங்கிறது இந்த டீம் எங்கேயோ கொண்டு போயிருக்கு. ஸோ நாட் ஒன்லி பவுலிங், அவங்க டீமோட எனர்ஜி அண்ட் அட்மாஸ்பியரே ஃபுல்லாக மாற்றிருக்குன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு குதூகலமா ஜாலியாக டான்ஸ் ஆடி செலிப்ரேட் பண்ணுறது இது எல்லாமே பிராவோ வந்ததுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் டீமில் டிஃப்ரெண்டாக தெரியுதுங்கிறதுல மாற்றமே கிடையாதுங்க. ஸோ உண்மையாலுமே கொஞ்சம் டீசெண்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த டீம் போயிட்டு இருக்கு. மைனோஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களால சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மைனோஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நார்மலான ஒரு சின்ன டீம் தான். அவங்களால வந்துட்டு பெருசாக எதுவும் பண்ண முடியாது. ஏதாவது எப்பாவது டிசப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறவங்க தான் இந்த மைனோஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இனிமேல் ஆப்கானிஸ்தான் எங்களை வந்துட்டு மைனோஸ் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடாதீங்க, நாங்கள் வந்துட்டு பெரிய டீம் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க. பிகாஸ் ஏசியாவில் ஆல்ரெடி நான் 2-3 வீடியோக்கு மேலே சொல்லிட்டேன். இப்போ பாகிஸ்தான் பெருசாக ஃபார்மில் கிடையாது. அவங்களோட பேட்டிங் யூனிட் சொதப்புது, பவுலிங் யூனிட் அவ்வளோ பெருசாக ஃபயர் ஆகிறது கிடையாது. ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் டீமே முழுசாக மாற்றி அமைக்கணும். நிறைய பேட்ஸ்மேன்களை உள்ள கொண்டு வர ஸ்டேஜில் இருக்காங்க. பங்களாதேஷ் சொல்லவே வேண்டாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரியே கிடையாது. எப்பாவது ஒரு தடவை செமிஃபைனல் வருவாங்க, இல்லைன்னா இடையில போயிடுவாங்க. ஸோ அவங்க அவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரியெல்லாம் ஒன்றும் வச்சுக்க கிடையாது. பங்களாதேஷ் ஒரு நார்மல் டீம் தான், அவங்களும் டெவலப் ஆகலை. ஆனால் இவ்வளோ குறுகிய காலத்தில் ஒரு 2-3 வருஷம் IPL முடிஞ்ச அளவுக்கு இந்த ரஷீத் கான் வந்தாரு, நூர் அகமது வந்தாரு, நவீன் உள்ள வந்தாரு, ஸோ அதை தாண்டி ரகமுல்லா குர்பாஸ் வந்தாரு. ஸோ இவங்களெல்லாம் வந்து நல்லா டெவலப் ஆகி அண்ட் வெளியில் இருக்கக்கூடிய கோச்சஸ் பிராவோ மாதிரியான ஒரு ஆளெல்லாம் வந்து கைட் பண்ணும்போது இந்த டீம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்காங்க. இது வரைக்கும் கடந்து வந்த பாதை பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாண்டை அடிச்சது மிகப்பெரிய ஒரு விஷயங்க. நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மிகப்பெரிய டீம் தான். ஆனால் அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா லோ டார்கெட்டாக போட்டிருப்பாங்க. ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை ரஷீத் கானுடைய அந்த 4 ஓவர் ஸ்பெல்லு, நூர் அகமதோடைய ஸ்பெல்லு, நவீன் உள்ளக்கு இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஃபரூக்கி அவரை நம்ம பாராட்டி ஆகணும். இப்போ வரைக்கும் லீடிங் விக்கெட் டேக்கர் அவர் தாங்க. செம்மையா போட்டிருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல, பாராட்டி ஆகணும். ஸோ இந்த வருஷம் IPL ஆக்ஷனுக்கு வந்தாரு அப்படிங்கிற பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு ரேட்டுக்கு போக போறாரு. எந்த டீமுக்கு போக போறான்னு தெரியல. ஆனால் குறைஞ்சபட்சம் 6 கோடிக்கு மேலே போவார். 6-10 கோடி தாராளமாக ஃபரூக்கிக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஸ்லோவர் பால் இருக்கு, நச்சனி யாக்கர் போறாரு, ஏகப்பட்ட வேரியேஷன் வச்சிருக்காரு, நல்ல சீம் பொசிஷன் இருக்கு அண்ட் நல்ல ஃபாஸ்ட்டும் இருக்கு. இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபரூக்கி பயங்கரமாக போட போறாருங்கிறத மாற்றம் கிடையாது. ஃபியூச்சரும் அவருக்கு நல்லா இருக்க போது. அதை தாண்டி அவங்களோட பவுலிங் யூனிட் ஃபுல்லாக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூசிலாந்து கூட இனிஷியல் வின் பண்ணதாகட்டும், ஸோ அதை தாண்டி வந்துட்டு அந்த வெஸ்ட் இண்டீஸ் கூட ரொம்ப டஃபான ஒரு கேம் கொடுத்ததாகட்டும், ஸோ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய அந்த பவுலிங் யூனிட் அவங்களோட ஆட்டிடியூட் நல்லா தெரியுது. ரஷீத் கான் ஒரு 10 வருஷத்துக்கு இந்த டீமில் இருந்தார் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டீமை எங்கேயோ கொண்டு போய் கொடுத்துட்டு போயிடுவாருங்கிற மாற்றம் கிடையாது. ஸோ ஹோப்ஃபுல்லி இதை விட பெட்டராக வருவாங்க. அடுத்த வருஷம் கம்பேக் கொடுப்பாங்க. சாம்பியன்ஸ் ஆஃபீஸில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஆப்கானிஸ்தானே எவ்வளோ பிடிச்சிருந்தது, இந்த வருஷம் கிரிக்கெட் எப்படி ஆனாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலில் நினைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.